ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சத்து மாவு கொழுக்கட்டை. இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சத்து மாவு கிடைக்கிது இல்லையா கவர்மெண்ட்லேருந்து, அந்த சத்து மாவு பாக்கெட்டு. இந்த சத்து மாவு பாக்கெட்டில் ஏற்கனவே இனிப்பு போட்டிருப்பாங்க. நம்ம காணாததுக்கு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ப்ளஸ் கொஞ்சம் தேங்காய், இது எல்லாத்தையும் பிசைஞ்சி இதோட சேர்த்து பிசைஞ்சி கொழுக்கட்டையாக இன்றைக்கி வேக வச்சு சாப்பிட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு தேவையான அளவு மாவு எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு கொழுக்கட்டைக்கு மாவு எடுத்துக்கிறோம். அது கூட நாட்டு சர்க்கரை ஏற்கனவே இனிப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறோம். நான் கையளவுக்கு போட்டிருக்கேன், நீங்கள் அளந்து போட்டுக்கோங்க. எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம். ப்ளஸ் தேங்காய் திருவி வச்சுருக்கிற தேங்காயும் அதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் நிறைய போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இனிப்பு வேணால் நம்ம செக் பண்ணிக்கலாம். பிசைஞ்சிட்டு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதத்துக்கு மாவு நம்ம பிசைஞ்சிக்கிறோம். தேங்காய், கொஞ்சம் தண்ணி, வெல்லம், நாட்டு சர்க்கரை எல்லாத்தையும் மாவையும் போட்டு பிசைஞ்சிக்கிறோம். கொஞ்சம் தேங்காய் தெரிகிற மாதிரி கடைசிலையும் கொஞ்சம் தேங்காயை நம்ம தூற்றிட்டோம்னா நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் நிறைய போட்டுக்கலாம். வெல்லம் பார்த்து போட்டுக்கோங்க, ஏற்கனவே அதில் இனிப்பு இருக்கும். இப்போ பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு இப்படியே பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. இப்படி கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சால் போதும். வெந்த உடனே காமிக்கிறேன். இது சீக்கிரம் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு இது உடம்புக்கு நல்ல சத்தும் கூட. மாவை நம்ம கரைச்சி கஞ்சி காய்ச்சி கொடுக்குறதோட இப்படி கொழுக்கட்டையாக கொடுத்தோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வெந்த உடனே அவங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா கொழுக்கட்டையாக பிடிச்சி இட்லி தட்டில் வச்சாச்சு. இதான் அவிச்ச உடனே காமிக்கிறேன், வெந்த உடனே காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மிச்சம் கொஞ்சம் தேங்காய் இருந்துச்சு, அதையும் அப்படியே அது மேலேயே தூற்றி கொஞ்சம் இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா மேலே தேங்காய் நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் ஆகிட்டு வெந்துட்டு தான் செக் பண்ணிப்பேன். வெந்துடுச்சு, வாசனை வந்துருச்சு. இது எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சத்து மாவு கொழுக்கட்டை ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் நிறைய போடுங்க. வெல்லம் இனிப்பு செக் பண்ணி பார்த்துட்டு வேணுங்கிற அளவு இனிப்பு போட்டுக்கோங்க. ஜீனி போட்டும் செய்யலாம், நாட்டு சர்க்கரை போட்டும் செய்யலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.